பிக் பாஸ் சீசன் 8 ஷோவோட லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 5 பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. 5 பேருக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா October 6th வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கமல்ஹாசனுக்கு பதிலாக விஜய் சேதுபதி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த 2 பேரில் உங்களுக்கு யார் ஹோஸ்ட் பண்ணது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. டோட்டலாக 24 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆளும் வெளியே போயிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பவித்ரா, சௌந்தர்யா, விஷால், ராயன், முத்து இவங்க மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 5 பேரில் வந்து டைட்டில் வினராக முத்துவையும் அதே மாதிரி ரன்னர் அப்பா வந்து சௌந்தர்யா வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டில் இருந்த டேஸை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. முத்துக்குமரனுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சேலரி 10,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து எவ்வளவு நாள் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்தாரோ அந்த டேஸை வந்து பேஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து 10,50,000 சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கு. இவர் வந்து டைட்டிலும் வின் பண்ணனால 40,50,000 பிரைஸ் மணி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து இவர் வந்து டாஸ் வின் பண்ண அமௌண்ட்டாக வந்து 50,000 வந்து கொடுத்துருக்காங்க. சௌந்தர்யோட சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12,000 சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 105 நாள் பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்தனால 12,60,000 வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் டிவியில் வர சீரியலில் நடித்த ஃபேமஸான பர்சன் தான் ராயன். இவருக்கும் ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இவர் வந்து பிக் பாஸ் வீட்டில் 77 டேஸ் தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு 9,24,000 சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டி டாஸ்கில் வந்து இவர் வின் பண்ணனால அடிஷ்னலாக 2 lakhs சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் விஷாலுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வந்து சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் வந்து டோட்டலாக 105 நாள் பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 15,75,000 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அது கூட சேர்த்து வந்து பணப்பெட்டி டாஸ்கில் வந்து இவர் வின் பண்ணனா 5 lakhs சேர்த்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருபடியும் டாப்பில் இருக்கிறவங்க தான் பவித்ரா. இவங்களோட 1 day சேலரி மட்டும் 20,000. இவங்களும் வந்து 105 days வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. டோட்டலாக 21 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. பணப்பட்டி டாஸ்கில் வின் பண்ண 2 lakhs அடிஷ்னலாக சேர்த்தி மொத்தமாக 23 lakhs வந்து அள்ளிட்டு போயிருக்காங்க. பவித்ராவுக்கு தான் வந்து சேலரி அதிகம் இவங்க இருக்கிறதுலேயே. வந்து முத்துக்குமரனுக்கு வந்து சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. முத்து தான் வந்து பெர் டே சேலரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காரு. அவர் தான் இப்போ டைட்டில் வினரும் ஆயிருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.